ஏண்டி ஒருவேளை சாப்பிடலன்னா நானே செத்தா போயிடுவேன். இவன் வேற ரெடி ஆகி நிக்கிறான். இவனை ஸ்கூல்ல விட்டுட்டு நான் வேற ஆபீஸ் போனோம். அவ்வளவு கரிசனம் இருக்கவ காலையில சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி பண்ணிருக்கணும். பொழுதன்னைக்கு டிக்டாக்க நோண்டிட்டு இருக்க வேண்டியது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, எனக்கு இது வேணும் தான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து உன்னையெல்லாம் என்ன பண்றது? ஐயோ வந்துருச்சு பாரு. ஹலோ சார். சார் ஆன் மை வே சார். டைடல் பார்க் சிக்னல் தான் சார் நிற்கிறேன். நான் ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி வந்துடுறேன். தேங்க்யூ சார். உங்களுக்குங்க தூக்கி குப்பையில போடு. வாடா. பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். மோனிஷா வாமா வா. ஏய் என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? வாமா. சாரி, அண்டர்ஸ்டாண்ட் மீ. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாமா ப்ளீஸ். வாமா வா. சீக்கிரம் சீக்கிரம் வா. இப்படியே போச்சுன்னா எப்படி டார்கெட்டை அச்சீவ் பண்ணி காலை கம்ப்ளீட் பண்றது? இவங்கெல்லாம் எதுக்கு தான் ஃபோன் வச்சிருக்காங்களோ தெரியல. ஃபோனே பண்ணல பாருங்க. பாக்கியலட்சுமி, நான் ஆபீஸ் வந்துட்டேன். வெரி குட். ஐயோ ஒன்னும் இல்லம்மா, ஆபீஸே என்ன நம்பிதான் இருக்கு. இங்க வந்ததும் நான் தான் எல்லாருக்கும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ப்ரோக்ராம் சொன்னேன்னா அதான் ஒரே டென்ஷன். ஷான், அந்த ஃபைலை டேபிள்ல வச்சிரு. ஓகே? அதான் கால் பண்ண மறந்துட்டேன். சரி சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா. உங்க அப்பா என் புருஷன் ரொம்ப அநியாயம் பண்றாருடி. என்னம்மா? இப்பதான் வெளியே போயிட்டு வந்தாரு. அதுக்குள்ள வெளியே போனோம்னு சொல்லி மறுபடியும் குளிக்க போயிட்டாரு. ஐயோ, நான் மதியம் லஞ்ச் பிரேக்ல பேசுறேம்மா. பை. ஒரு நிமிஷம். ஐயோ சொல்லுமா. 3 இடத்துல ஜாதகம் கொடுத்திருந்தாருமா. அதுல ஒண்ணு நல்ல மேட்ச் ஆயிருக்கு. அதான் அதனால இன்னைக்கு ஆடி செவ்வாய் நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு பார்க்கலாமான்னு கேட்டாங்க. அதான் சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா. மா, உனக்கு வேற வேலையே இல்லையாமா? எப்ப பாரு கல்யாணம் ஜாதகம். போன வைமா. மா போன வைமா. சாமியே சரணமையப்பா. சங்கட்டம். இவனெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஒருத்தனும் இங்க வேலை செய்யறது இல்ல. ஆனா இந்த மேனேஜர் என்னைய மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி அசிங்க வாங்கிட்டு சும்மா போட பண்ணி. ஓ மை காட். இருங்க இருங்க, நான் யாருன்னு காமிக்கிறேன். டேய், லேட்டா வர தெரியுதுல, எங்கடா பஞ்சாமிரதம்? அங்கிக்கா இன்னும் நான் மலைக்கே போல. ஓ சாரி சாமி.
சாமியே சரணமையப்பா. ஹை உனக்கு வாங்கிட்டு வரேன். சிப்படா. சாமி அது சங்கட்டம். கோடி ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா தான் கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க சார். கொஞ்சம் வெளியிடுங்க ப்ளீஸ். போமா. பிரியா தேங்க்ஸ்டா. பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல? மேனேஜர் ஏதாவது சொன்னாரா? எந்த பிரச்சனையும் இல்ல. தேங்க்ஸ். அக்கா, ஆ இதுல எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே ஓகே, பை. நான் பார்த்துக்கிறேன். கொடுங்க சார். ப்ரூஃப் என்ன சார் இது? இதுல ஒரு அட்ரஸ் இருக்கு, அதுல வேற அட்ரஸா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேடம்? நான் வந்து சரியான அட்ரஸ் தானே கொடுத்தேன். வேலை பார்க்குறவங்க தப்பா அடிச்சு வச்சிருக்காங்க. இதனால எத்தனை அலைச்சல், எத்தனை பிரச்சனை. என் லைஃப்ல எத்தனை ஆபீஸ் ஏறி ஏறி ஆன்லைன்ங்கிறாங்க, அது இதுங்கிறாங்க. எதுவுமே பிரயோஜனம் இல்லைங்க. யாரை போய் கேட்கறது? அது நான் என்ன சார் பண்ண முடியும்? இப்போ 8 நம்பர் கவுண்டர் போய் பாருங்க. வாழ்றதுல அர்த்தமே ஒரு இல்ல. நாளைக்கு சராசரி 20 பேருக்கு மேல இதே பிரச்சனை வராங்க. ரொம்ப மோசம் பண்றாங்க சார். கடமைக்கு வேலை பார்க்குறாங்க சார், நீங்க வேற. ஆமா சார், ஒரு வேலையை ஒழுங்கா பாக்குறது இல்ல. ஆமா, சம்பளம் பத்தலன்னு மட்டும் போராட்டம் பண்றாங்க. என்ன தம்பி, கரெக்ட் தானே தம்பி? வந்தது லேட்டு, வேலை நேரத்துல எரிஞ்சு எரிஞ்சு விழ வேண்டியது. இதுல வந்து போன் வேற. இதுங்கெல்லாம் எதுக்கு தான் வேலைக்கு வருதோ? இப்ப கூட பாரு, யார்கிட்டயோ கடலை போட்டுக்கிட்டு இருக்கு. என்னம்மா சொல்ற? நான் ஒரு ஃபோன் பண்ணி பேசினேனே, வரந்தன்னு சொன்னாரு. இன்னுமா வரல? ச்சே, அவரை எதுக்குமே நம்ப கூடாது. கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, எல்லாம் என் தலையெழுத்து. என்ன சார் சொல்றது? கல்யாணம் பண்ணி புருஷன் ஒருத்தனை வச்சிருக்காங்க, வெளியே சுத்துறதுக்கு ஒருத்தனை வச்சிருக்காங்க. புருஷங்கள்லாம் வயித்துல நெருப்ப கேட்டு தான் இருக்காங்க. இல்லம்மா, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நேத்தே கேட்டுட்டேன். சரி, நீ கொஞ்ச நேரம் இரு, என் ஃப்ரெண்டை கால் பண்ணி வர சொல்றேன். நீங்க வேற, வேலைக்கு போற பொம்பளைங்களே இப்படி தாங்க. ட்ரிப்ஸ் லெவல் பார்த்துக்கோ. பசிச்சா அந்த ஒல்லி சிஸ்டர் சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுமா. என்னம்மா? சரியா? கொஞ்சம் பார்த்துக்கோமா அவனை. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்துறலாம். பரவாயில்லையம்மா இப்போ பையனுக்கு? ரொம்ப சீரியஸாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன் வேறு பண்ணணும். அது வரைக்கும் அவன் பெட்டில் தான் இருக்கணுமா? ஆனால் என்ன வேணா ஆகும் சொல்லியிருக்காங்க. என்னம்மா நீ? கண்ணத்தோடமா? இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல. நம்ம மனசுல சுத்தம் இருக்கா, அவ்வளவுதான். கரெக்ட் சார், நல்லா பேசுறீங்க சார். நீங்க எந்த ஏரியா சார்? நான் பல்லாவரம், நீங்க? குரோம்பேட்டை. என்னம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துருக்க? இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ பையனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். லீவ் போட்டு போகலாம்ல? 3 months லீவ் முடிஞ்சிருச்சுன்னு மேனேஜர் வேறு லீவ் தர மாட்டேங்கிறாரு. யாரோட பிரச்சனை யாருக்கு தான் புரியுது? அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். நான் வந்து உயர்ந்த ஜாதியில பிறந்தவன். நீங்க? நானும் தான். அப்போ உங்க பேச்சில இருந்தே தெரிஞ்சது. தம்பி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, குழந்தை மாதிரி. நீங்க தம்பி? என்னடா என்ன இதை பற்றி பேசலன்னு பார்த்தேன். நான் அம்மனமாக பிறந்தவன். அப்போது உனக்கு உன் பிள்ளைய விட உன் வேலை தான் முக்கியமா? ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு தான் முதல்ல எல்லாரும் வேலைக்கும் வரோம்மா. நாளடைவில் எதுக்கு வேலைக்கு வரோங்கிறதே மறந்துடுறோம். குழந்தை தாம்மா முக்கியம். போய் முதல்ல குழந்தைய பாருமா. சேதுராமன், மேனேஜர் கூப்பிடாரு. வரேன். எதுக்கும் மேனேஜர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஏதாவது ஹெல்ப்னா என்கிட்ட கேளு. இந்தம்மா இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, வந்ததே லேட்டு. வர்றவன்ட்ட எல்லாம் கதை பேசிட்டு நீ பாட்டுக்கு போற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்களுக்கு யார் நல்லா வேலை பார்க்குறாங்களோ நீங்கள் அவங்களே வேலைக்கு வச்சுக்கோங்க. மேடம், அவங்களையும் கீழ்த்தரமாக தான் மேடம் பேச இந்த வாங்கிடலாம்.
கிருத்திகா மேடமா? ஆமாங்க. வணக்கம் மேடம், நான் நந்தினி பாத்வே ஃபைபர் நெட்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நெட் கனெக்ஷனை ரெனியூல் பண்ணாமல் இருக்கீங்க. அதான் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம்னு ரெனியூல் பண்ண சொல்லலாம்னு தான். கிட்டான சூழ்நிலை இருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஈவினிங் கால் பண்ணுங்க, இல்லை நாளைக்கு கால் பண்ணுங்க. சாரி மேடம். வேற நேரங்காலம் தெரியாது. போன் எடு. யாரு? வணக்கம், கருணாகரன் சாருங்களா? ஆமாம்மா சொல்லுங்க. சார், பாத்வே ஃபைபர் நெட்லேருந்து பேசுகிறேன். 2 மாசமா ரெனியூவல் பண்ணவே இல்லை, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? நான் நெட் கனெக்ஷன் வாங்கினதே வெளிநாட்டில் இருக்கிற என் பையன் கூட பேசணுங்கிறதுக்கு தான். அவன் பேசுகிறதே இல்லை. நான் எப்போது பேசினா கூட ஏன்ப்பா அடிக்கடி பேசி தொந்தரவு பண்ணுற அப்படிங்கிறான். ஸ்கைப்பையும் கட் பண்ணிட்டான். சும்மா ஏன் இருக்கணுங்கிறதுக்காக நான் பணம் கட்டல. சின்ன வயசுல நீங்க உங்க பையனை நல்லா அடிச்சு வளர்த்துருப்பீங்க. அதனால தான் உங்க பையன் ஃபோன் பண்ண மாட்டாரு. இதுக்கு தான் பசங்களை அடிக்காம வளர்க்கணும், எங்க அப்பா மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவனை பார்த்து 10 வருஷம் ஆச்சு. அவனுக்கும் அப்பா அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை. பாசத்தெல்லாம் சொல்லி விளக்க முடியாது, அதுவா வரணும். ஆமாம், கரெக்ட் சார். சரி, உங்க பையன் பேர் என்ன? மூர்த்தி. யாருங்க போன்ல? இன்டர்நெட் கனெக்ஷன் விஷயமா பேசுகிறாங்க. நீ உன் வேலையை பாரு. ஆமா, அது ஒண்ணுதான் தேவை. சாரிம்மா, நான் வந்து உங்ககிட்ட என்னென்னமோ புலம்பிட்டு இருக்கேன். பரவாயில்ல சார். எனக்கே அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வேண்டாம்மா, கட் பண்ணிடுங்க. நல்லா யோசிச்சிட்டீங்களா சார்? ஆமாம். சரிங்க சார், நான் சிஎஸ் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்றேன். சரி. தேங்க்யூ. ஐயோ, போய் பாருங்க, போங்க. சரி சரி சார். ஓரமா விடு, வண்டி விடு. ஐயோ நேரம். ஓரம் போ. சார் அர்ஜென்ட்டாக போகும். அதான் எல்லா பேப்பரும் சரியா இருக்கலாம் சார். அப்புறம் சார் நிப்பாட்டி வச்சிருக்கேன், சாவி கொடுங்க. என்ன ரூல்ஸ் பேசுறீங்களா? காசு வாங்கினா எப்படி வேணாலும் வாங்கணும் தெரியுமா? டிராஃபிக் ரூல்ஸ் எதுவும் தெரியாம லைசன்ஸை மட்டும் வாங்கிட்டு பிரேக் மாதிரி ரோட்ல வர வேண்டியது. வண்டியில இருந்து சாவி எடுக்க கூடாதுன்னா ஆர்டர் போடுங்க. இன்னுமே உருப்படியா இல்ல. ஐயா வணக்கம். இவனுங்க தொல்லை தாங்க முடியலையே. எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், ஸ்ட்ரைக்குன்னு. நமக்கே சம்பளம் பத்த மாட்டேங்குது. என்ன கேஸ்? ஓவரா ரூல்ஸ் பேசுறேன் சார். ஏய், லேன் சேஞ்சுனா என்னன்னு தெரியுமா? ஏய், ஒன்னதானே கேட்கறேன். லேன் சேஞ்சுனா என்னன்னு தெரியுமா? ஒரு மயிரும் தெரியாது, வண்டி எடுத்துட்டு ரோட்டு மேல வந்துடுறது. கேஸை ஃபைல் பண்ணியா? ஓகே சார். உயிரோ வாங்குறானு. ஐயா, சிக்னல் போட்டாங்க. ஏய், லத்தி கொடு. போக்கத்தவன் எவனாவது மாட்டான் பாரு. ஐயோ, வினோத் மாமா. வா வா வா. தண்ணி கொண்டு வா. ஐயோ, என்ன செய்வேன்? யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள, யாராவது ஆட்டோ கூப்பிடுங்கள, யாராவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க. எனக்கு ஒண்ணு இல்ல. ஏன் மாட்டீங்களா சார்? போலீஸ் ஸ்டேஷன் போட்டா மாசாச்சு வீட்டுல கட்டி காசு காசுன்னு உயிரை வாங்குறீங்க. காசு எடுத்துட்டு போய் வீட்டுல நல்லதா நடக்க போகுது. நான் டார்கெட் பண்ணது வேற ஆளையா? வேற ஒருத்தர் சிக்னல் க்ளோஸ் ஆகி போனாயா? அவ்வளவுதான் நான் டார்கெட் பண்ணேன். என்ன ஒண்ணு பண்ணுவீங்க? ஏட்டியா கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. S1 கீஸ்ட் கண்ட்ரோல் 8 பள்ளி பேசுற ஸ்பாட்ல இருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆபீசஸ் காலனி மெயின் ரோட்ல பாக்குறோம். S1 இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் சார் இமிடியேட்டா போஸ்ட் கேக்குறாரு. அர்ஜென்ட், கொஞ்சம் சீக்கிரமா ஸ்பாட்க்கு வாங்க. நாளைக்கு என்ன? ஹலோ, டேய் கார்த்தி. ஹலோ, டேய் இன்னும் போது தெரியலையா? செல்வா பேசுறேன்டா. சொல்லு. டேய் என்னாச்சுடா? டேய், நேத்தே சொன்னேன், தேவையில்லாம கண்டதை கலந்து கொடுக்காதுன்னு. பயங்கர தலைவலி. இப்போதான் எந்திரிச்சு வந்தேன். அவனை கையில கிடைச்ச செத்தராணி.
பைக் சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். வர வழியில சிக்னல்ல வினோத் மாமாட்ட மாட்டி தரப்பண்டா. நல்ல வேலை அவருக்கு நீ அடையாளம் தெரியல. ஜஸ்ட் மிஸ் மச்சான் எஸ்கேப் ஆயிட்டேன். வினோத் ஃபோன் பண்ணான்டா. மனோஜ் நைட் இங்கே போட போறானா? பொழுது நிற்கும் போது தானாண்டா புது பசங்க கூட சேர்ந்துருக்கான் போல இருக்குது. கூப்பிட்டு சொல்லி பார்த்துட்டேன்டா, கேட்கவே மாட்டான். நீ கொஞ்சம் கூப்பிட்டு மாட்டி விட மச்சான். அப்புறம் வினோத் கால் பண்ணா, ஈவினிங் எதாவது மீட் பண்ண சொல்ல முக்கியமா உனக்கு சொன்னானா? ஹலோ டேய் கேக்குதா? ஹலோ டேய் டேய் கேட்டுதான்டா இருக்கேன், சொல்றா. ஏய் ராம் லான்ச் எடுத்துக்கிட்டு அந்த தீவு கூட்டு போயிருந்தான்டா. முகில என்ன வேற சரக்கு சைடிஷன் கொண்டு வந்து கொடுத்து செம்ம மச்சான். அந்த லொக்கேஷனுக்கும் அந்த டைமிங்க்கும் சான்ஸே இல்லைடா. செம்ம ஃபன்னாக இருந்துச்சுடா. நீ தானே மிஸ் பண்ணிட்டீங்க. ஏய் நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணாம வந்துடு மச்சான். வண்டி நீ வந்து கிரியா நான் கொண்டு வந்து தட்டுறடா. என்னடாச்சு? ஒரு நிமிஷம் இரு, ட்ரெயின் கலை வருது, நான் பேசிட்டு கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ சார், வணக்கம். நான் நந்தினி பேசுறேன். நந்தினியா? எந்த நந்தினி? சார், நான் பாத்வேல இருந்து பேசுறேன். நீங்க இன்னும் உங்க டேட்டா பேக்கை ரினிவல் பண்ணல. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பர்சனல் நம்பர் கொஞ்சம் கொடுங்க. இங்க சிக்னல் வீக்கா இருக்கு, நான் அதில் கூப்பிடுறேன். சார், நீங்க பேசுறது வேற மாதிரி இருக்கு. ஹேய், உண்மையில தான் நந்தினி. ஹலோ ஹலோ, கேக்குதா? பாத்தியா, கேட்கவே இல்லை. ஒரு நாளைக்கு உங்களை மாதிரி பல கேடு கெட்ட கஸ்டமரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். பிஹேவ் ப்ராப்பர்லி, இல்லைன்னா உங்க காலை எங்க டிஎல் கிட்ட கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணு, எனக்கு என்ன பயமா? படி. கட்டு பேத்திக்கிட்டு. சங்கீதாக்கா, சங்கீதாக்கா, என்னடா எதுக்குடா கூப்பிடுற? பிஸா வந்திருக்கு. ஃபுட் கோர்ட் லாக்கர்ல வைக்கிறேன், எடுத்துக்கங்க. என்னது பீட்சா வந்துருச்சா? ஏய் ரொம்ப பசிக்குதுடி, போய் சாப்பிட்டு வந்துடலாம்டி. வாடி 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 போலாம்டி போலாம்டி போலாம்டி. என்னக்கா காலையில இருந்து 10 கால் கூட முடிக்கலக்கா? எவனும் ரெனியூவும் பண்ண மாட்றான். நானே என்ன ஆக போதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். ஐயோ, நீ வந்து கூட கால் பண்ணிக்கலாம். உன்னை யார் கேட்க போறா? பீட்சா இப்ப நான் சாப்பிட முடியாது. வாடி வாடி வாடி. சரி அக்கா அக்கா இருங்க. சரி 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 இருங்க, லாக் அவுட் பண்ணிட்டு வரேன். பசிக்குதுடி. இதோ வந்துடுறேன். அக்கா நான் வரலாமா? நீ பங்கு கேப்பேன் தான் சிக்கன் பீட்சாவா ஆர்டர் பண்ணிருக்கேன். தெரியாம மாலை போட்டோமோ. சாமியே சரணமையப்பா. சிக்கன் பீட்சா சாப்பிடுறியா? எனக்கு என்ன விரதமா? பேசு. யார் அவன்? காலையில இருந்து போன் அடிச்சிட்டு இருக்கேன், கட் பண்ணி விடுற. யாரா நீ நந்து என்ன அடிக்கிற? மேடம் நந்து, நந்து. ஏய் நந்தினி, என்னடி நெய் வாசனை மூக்க தொலைக்குது. உங்க அம்மா வேற சூப்பரா சமைப்பாங்க. கொஞ்சம் கூட கொஞ்சம். ஏய் எங்கடி போற நந்து? ஏய் உன் சாம்பார் சாதம் வேண்டாண்டி.